வர ப்ரொடியூசர் எல்லாம் என்னன்னா என்ன அர்ஜுனை வச்சு படம் பண்ணுங்க, கார்த்திக் வச்சு படம் பண்ணுங்க, சத்யராஜ் வச்சு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தர இப்போ நான் அஜித் மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு சான்ஸ் வரல. நடிகர் ஆனதுங்கிறது ப்ரொஃபஷன், பட் பர்த்தா சில டிசிப்ளினாகவும் அந்த அவருடைய எளிமையும் இருக்கும்ல, அது வந்து அவங்க குடும்பத்திலேருந்தே இருக்கிறது தான். ஸோ அது என்னன்னா அதையும் ஒரே ஒரு விஷயம் அஜித் கிட்டனா தான் எப்படி இருந்தோம்னா அதை வந்து நான் நடிகர் ஆனதுக்கு மாற்றேன். நம்ம இதுக்கு இந்த ஆக்ஷன், ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ரியாலிட்டி விஷயங்களை தான் ரொம்ப லைக் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தா அவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிசமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது இல்லாத கமர்ஷியல் சினிமா தானே. ஆனால் அஜித்தோட சக்ஸஸ் வந்து ஹீரோக்கான கதை இல்லையா, அதுலலாம் கதைக்கான ஹீரோவாக இருந்தாலும் மீனிங்ல ஹீரோக்கான கதையாக வந்து அது அடுத்து அடிச்சுட்டார். ஆனால் அந்த ஹீரோக்கான கதை தான் ஒரு ஸ்டார் ஆகும். தினக்குழல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனர் நடிகர் அஜித் குமார தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினவர் டைரக்டர் செல்வா சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. அவரோட திரைத்துறை பயணத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அமராவதி படம் எடுத்துக்கலாம் சார். ஒரு காதல் திரைப்படம். அதுல அஜித் வந்துட்டு ஹீரோவா, எப்படி அவரை ஹீரோவா செலக்ட் பண்ணீங்க சார்? அதான் ஃபர்ஸ்ட் படமும் கிட்டத்தட்ட எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் மட்டும் தான் தெரிஞ்ச முகம் தலைவாசல்ல. மீதி எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ் தான், வேற யாருமே வந்து எஸ்டாப்ளிஷ்ல. ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் தான் வந்து அந்த படம் மிகப்பெரிய இட்டுக்காரன் வந்து எஸ்பிபி சாரும் ஒரு அவர் தான் கவுட் புல்லிங்கான ஒரு ஹீரோ. அப்போ வந்து ரெண்டாவது படம் வந்து என்னன்னா அதே மாதிரி லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணலாம். இது ஃபுல்லாக ஆக்ஷனு, ஒரு வயலன்ஸ், ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கிற வயலன்ஸும் ஆக்ஷனும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்த ஒரு படம். ஸோ அடுத்த படம் என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அந்த லவ் ஸ்டோரிக்குனால என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த கப்புள் இருக்காங்களா, அந்த ஜோடியாக நடிக்கிறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரியில் வந்து பெரிய யாரோ ஒரு எதிர்க்க போகிறான், அந்த காதல் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா இவ்வளோதான் தெரிய தவிர அது என்னவா படம் வரப்போகுதுங்கிறது அவ்வளோ சீன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்னன்னா அந்த லவ் பண்ணுறாங்களா, அந்த ஸ்க்ரீனில் லவ் பண்ணுற பேரை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கணும். ஸோ அதனால வந்து எப்படியாவது நியூ ஃபேஸ் வந்து நல்லா அமையணுங்கிறதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்து என்னன்னா எனக்கு மைண்ட்ல இருந்தது வந்து என்னன்னா அப்போ ஆஸ்ட்ரீஸ் ஆங்கோ, அப்போ வந்து கயாமத் சே கயாமத்னு ஒரு ஹிந்தி படம், அதில் ஆமீர் கான் வந்து ஹீரோ. அவருடைய லுக்கு மாதிரி ஒரு சவுத்தில் யாரோ ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அவன் என்னன்னா ஆடிஷன் எடுத்தோம்னா கேமரா ஸ்டார்ட் ஆனால் டைலாக்கு கொஞ்சம் இதாக வரான், பம்புலாக வரான். என்ன ஒரு ஃபியர் இருக்கு நியூ ஃபேஸில் அவன். ஆனால் நான் பார்க்கறதுக்கு அவனும் நல்லா இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இவனே ட்ரெயினப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ பேரலாக சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டே இருந்துச்சு. சாங் ரெக்கார்டிங் நடக்கும்போது எஸ்பிபி சார் ஆல்ரெடி எனக்கு தலைவாசல் இருந்துச்சதால இந்த படத்துக்கு யார்ப்பா ஹீரோன்னு கேட்டார். இல்லை சார் அதான் சார் தேடிட்டு இருக்கேன், ஒருத்தரும் சரியா அமையல, ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் அவன் அப்படின்னோட. அப்போ சொன்னார், எனக்கு நம்ம ப்ரொடியூசர் பூர்ணச்சந்திர ராவ் ப்ரொடியூசரோட படத்தில் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு மயிலாப்பூர் பையன்தான் தமிழ் பையன் வந்து நடிச்சிருக்கான், நீ முதல்ல போய் அவன் ஆல்பத்தை பாரு, நான் வந்து நீ வந்து உனக்கு பிடிச்சிருந்தா உடனே நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு. நான் போய் முதல்ல ஆல்பத்தை காமிச்சாங்க. எஸ்பிபி அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சொன்னோம் ஃபோனு அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணோன்னா நான் நினச்சேன் அந்த ஆமீர் கான் முடியும் அஜித் ஃபேஸ் தான் பிகினிங் இருந்தது. ஸோ அதனால் அந்த கதைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உடனே அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கு வந்து எஸ்பிபி சார் கிட்ட சொன்னேன், சார் கரெக்டாக இருக்குது சார், சரி நாளைக்கே வர சொல்கிறேன். நாளைக்கு அடுத்த நாளே வந்து அஜித் வந்து அப்போ டீனரில் ஆஃபீஸ் இருந்தது, வந்தா போல பேசணும், கதையை பேசணும். he signed the project. உங்களுக்கு அப்பவே தெரியுமா சார் இப்படி ஒரு ரேசர் ஆக போறாரு, இப்படி ஒரு முன்னணி தமிழ் சினிமா ஹீரோவா வர போறாரு அப்படிங்கிறது ஏதாவது? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல எப்படியாவது அந்த படம் சக்சஸ் ஆனா போதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதே மாதிரி அஜித்துக்கும் என்னன்னா அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் இல்லையா. அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் போதும் அஜித் வந்து ரேசர் ஆகணும் தான் பேசிட்டே இருந்தப்பான தவிர படத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரா ஆயிடணும்னு அஜித்துக்கும் அந்த இது தெரியல. ஒரு 10-5 படம் பண்ணா என்னுடைய மெயின் எய்ம் வந்து ரேசர் ஆகணும், அதுதான் அப்படின்றது தான் ஒரு பெரிய கோலா இருந்தது மைண்ட்ல. அதுக்காக தான் அந்த சொல்லப்போனா அஜித்தை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பைக் ரேசர் ஆகணும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீன்ஸ்ல ஒரு பைக்கை கொண்டு வர சொல்லி ஊட்டியில டோட்டலா அதுல சீன்ஸ் எல்லாம் பைக் மூலமா வச்சோம். அதான் சூப்பர் சார். இப்போ நீங்க எஸ்பிபி சார் சாங்னு சொன்னதுனால கேக்குறேன், அமராவதி படத்துல அந்த புத்தம் புது மலரே சாங்கா இருக்கட்டும், அப்புறம் கர்ணா படத்துல அந்த சாங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அமைஞ்ச விதம் எப்படி சார்? எஸ்பிபி சாரோட அந்த வாய்ஸா இருக்கட்டும்,
இந்த சாங்ஸை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த சாங் சொல்லப்போனா நான் என்ட்ரி ஆனது மியூசிக் தானே. அந்த மியூசிக்ல ரொம்ப எனக்கு வந்து ஈடுபாடு உண்டு. நான் முதல் 2 தலைவாசலும் அமராவதியும் வந்து என்னுடைய நண்பர் பிளஸ் மியூசிக் கம்போசர் பாலபாரதின்னு மியூசிக் ரைட்டர். அவன் கிட்டத்தட்ட ரொம்ப ஹைலி டேலண்டடான ஒரு இதான் டியூன் பண்றது எதுலையும். ஸோ அதனால எஸ்பிபி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அது வாய்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதனால அமராவதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொமான்ஸ் பேஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே. அதனால நிறைய உழைச்சோம் அதில் வந்து ப்ளஸ் வைரமுத்து சார் கூட அதில் வர தாஜ்மஹால் தேவையெல்லாம் என்ன பண்ணோம்னா லிரிக் எழுதி கொடுத்தாரு. இந்த லவ் ஸ்டோரிக்கு வந்து வெறுமனே டியூன் போட்டால் கரெக்டாக வராது, நல்லா அப்பதான் டியூன் பண்ணும்போது நல்லா இருக்கும் லிரிக்ஸ் எழுதி கொடுத்த பாட்டு தான் தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமையானது பாட்டு. ஸோ அது இதாச்சு. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மலரை மனமும் வித்யாசாகர், அவரும் ஒரு பெரிய நல்ல கம்போசர். இது என்னன்னா அவர் வந்து ஆல்ரெடியே நிறைய மெலோடி சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா ஜெயகீத் அப்போ அர்ஜுனோட கம்போஸ் பண்ண அப்போ இந்த சாங் வந்து எனக்கு போட்டு வச்சார். ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஆனால் எப்படி இருக்குன்னு பாரு. நான் சொன்னேன் அது பெரிய பாய்சனா இருக்கும், ஸ்லோ பாய்சனா இருக்கும் இந்த பாட்டு. எப்போ இருக்கும் நான் இது படம் நம்ம படத்துல கர்நாடகா வைக்கலாம்னு சொல்லி அந்த பாட்டு. இப்போ நீங்க கமர்ஷியல் டைரக்டரா கர்ணா படத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் அஜித் சாரை வச்சு எதுவும் படம் எடுக்கணும் அது என்னன்னா அதுல ஒரு சின்ன இது என்னன்னா, நான் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆன உடனே என்ன ஆச்சு, அந்த நேரத்துல யாரெல்லாம் டாப் ஹீரோஸ் இருக்காங்கல்ல அந்த நேரத்துல மார்க்கெட்டபிள்லின்னு இருக்கும்ல வர ப்ரொடியூசர் எல்லாம் என்னன்னா என்ன அர்ஜுனை வச்சு படம் பண்ணுங்க, கார்த்திக் வச்சு படம் பண்ணுங்க, சத்யராஜ் வச்சு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தர இப்போ நான் அஜித் மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு சான்ஸ் வரல. அப்போ வரும்போதே அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் டேட் இருக்கு அவங்க கிட்ட, எங்களுக்கு ஒரு படம் வந்து அர்ஜுன் பண்றதா இருக்காரு, நீங்க பண்ண ஓகேன்னு சொல்றாரு கார்த்திக் பண்ண. ஸோ அதனால என்னன்னா அந்த ஸ்டார்டம் டைரக்டர்ஸே நான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ அஜித் என்னன்னா அஜித்தோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அதாவது வளர்ற டைரக்டர்ஸ் ஒன்று வருவாங்கல்ல அவங்களோட சேர்றது அப்படி வருது, அப்படி ஸ்லோவாக வர ஆரம்பிச்சு அவருடைய செல்ஃப் இதில் வந்தது. இது நான் இந்த ரூட் அப்படி போயிடுச்சு, அதான் காரணம். ஓகே சார். ஓகே சார், நடிகர் அஜித் சாரை பற்றி இன்னொரு கொஸ்டின். நீங்கள் அமராவதியில் பார்த்த அஜித் சாரும் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க அஜித் சார் வந்து ரொம்ப எளிமையானவர், அவரோட துணிகளை அவரே துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த மாதிரி தானா, இதே மாதிரி எளிமையாக தான் இருந்தாரா? ஆமாம், அதுக்கு வந்து என்னன்னா எனக்கு அஜித்தோட ஃபாதர் நல்லா தெரியும். அது அப்போ ஃபாதர்னா அஜித் மூலமாக தான் தெரியும். அப்போ அஜித் இப்போ எப்படி இருக்காரோ அது மாதிரி தான் அவங்க ஃபாதர் இருந்தார். அதாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே செல்ஃபாக பண்ணிப்பார், எல்லாமே பண்ணுவார். அதை வந்து அஜித் ரொம்ப ஃபாலோ பண்ணும் ஃபாதர். அதாவது சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நடிகர் ஆனதுங்கிறது ப்ரொஃபஷன், பை பர்த்தாக சில டிசிப்ளினாகவும் அந்த அவருடைய எளிமையும் இருக்கும்ல, அது வந்து அவங்க குடும்பத்திலேருந்தே இருக்கிறது தான். ஸோ அது என்னன்னா அதையும் ஒரே ஒரு விஷயம் அஜித் கிட்ட என்னன்னா தான் எப்படி இருந்தோம்னா அதை வந்து நான் நடிகரானதுக்கு கூட மாற்றிக்கல. சில நேரத்தில் எல்லாரும் நிறைய பேர் சேர அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் பிஹேவியரும் மாறும். அஜித் அதை மாற்றிக்கல, அவ்வளோதான். அதனால அவர் வந்து எப்படி முதல்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எளிமையாக தான். எளிமையாக மீன்ஸ்னா சிம்பிள் லைஃப், ரொம்ப ரியாலிட்டி. அதான் சொன்னேன், இந்த ரியாலிட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல முதல்ல இருந்து. தானாக சாப்பிட உட்காந்தோட ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வந்து யாரா போடணும், நான் அவரே போய் தான் சாப்பாடு போடுவோம். அது அமராவதியிலே இருக்குது, அது இப்பவும் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் மாற்றிக்கிறதுக்கோ இல்லை தன்னை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கோ பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாலே அது மாறிடுவாங்களா, அது மாறாமல் இருக்கிறது வந்து பை பர்த் தான் அது காரணம். ஓகே சார், இப்போ அமராவதி படத்துல இருந்து குட் பேட் அக்லி வரைக்கும் அஜித் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ரொம்ப இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அஜித்துடைய வளர்ச்சியில். அஜித் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து எது வந்து ஸ்ட்ராங்கர் லாங் டேர்ம் ஆகும்னு சொல்லி அந்த ரொமான்ஸ்ல இருந்து ஆக்ஷனுக்கு ஒன்று ஷிஃப்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தா தீனா தான் அது. ஆக்சுவலாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ், அந்த படத்துல தான் தலைன்ற ஒரு அதோட ஆக்ஷனுக்குன்னு ஒரு இடம் ஷிஃப்ட் ஆனது வந்து அந்த இடம் அது வந்து கரெக்டான டைம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து நல்ல ஒரு மொமெண்டமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம இதுக்கு இந்த ஆக்ஷன். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ரியாலிட்டி விஷயங்களை தான் ரொம்ப லைக் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தா அவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிசமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது இல்லாத கமர்ஷியல் சினிமா தானே. இப்போ எப்படி நான் கர்நாடகா ஷிஃப்ட் ஆனணும் அந்த மாதிரி அஜித் ஷிஃப்ட் ஆன இடம் வந்து ஒரு சரியான நேரம், அது எக்ஸாக்ட் டைம். அது அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆடியன்ஸை வந்து இது பண்ணி அதை டெவலப் பண்ணுறது சேர இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது வந்து அஜித் மேலே ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக செலக்ட் பண்ண அந்த
டிசிஷன் தான் வந்து பர்ஃபெக்ட் டிசிஷன் சொல்லுவேன் நான். அஜித்தோட அப்போ உங்களோட பார்வையில ரொமான்டிக் ஹீரோ அஜித்தா இல்ல ஆக்ஷன் ஹீரோ அஜித்தா சார்? இது உங்களுக்கு பெஸ்டா தோணுது? அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா அமராவதி அஜித் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னுடைய கதையில அது இருந்ததால எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது ஏன்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு அவள் ஒருவாளா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் ஆக்ஷனே இருக்காது அதெல்லாம். ஆனா அந்த ஒரு கதைக்கான ஒரு ஹீரோவா இருப்பார் இல்லையா, அதுல இருக்கிற அஜித் எனக்கு பிடிக்கும். ஆனா அஜித்தோட சக்சஸ் வந்து ஹீரோக்கான கதை இல்லையா, அதுல எல்லாம் கதைக்கான ஹீரோவா இருந்தாலும் வீணிங்கள ஹீரோக்கான கதையா வந்து அது அடுத்து அடிச்சுட்டார். ஆனா அந்த ஹீரோக்கான கதை தான் ஒரு ஸ்டார் ஆக முடியும். ஸோ அதனால அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முன்னணி இயக்குனர், அவர் வந்து ஒரு முன்னணி கதாநாயகன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் கொடுக்க முடியுமா சார்? எதிர்பார்க்கலாமா? இல்ல அதெல்லாம் அது இப்ப அதுக்கான பதில் டக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா பார்த்தா என்னுடைய ரூட்டும் கொஞ்சம் மாறி போச்சு. இப்போ எப்படின்னா நான் நினைக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்போ படமே பண்ணாலும் என்னன்னா ரொம்ப டவுன் டெத்தாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் கமர்ஷியல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அஜித் அவருடைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அஜித்தோட ஃபாலோவர்ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதையான விஷயம்னா பார்த்தாலே ஒரு கமர்ஷியல் கதை தான் தேவை. அந்த கமர்ஷியல் கதைக்கு விட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். இதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ நீங்க வந்து காதல் படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆக்ஷன் மூவி, நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர். ஏன் சார் இவ்வளோ லாங் கேப்? அதுக்கப்புறம் நிறைய படங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? அது நான் வந்து என்னன்னா ஆக்சுவலாக பார்த்தா நான் அவனிலை வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து என்னன்னா எல்லாமே நியூ ஃபேஸ். அந்த நியூ ஃபேஸ் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் அது கரெக்டாக ரீச் ஆகல, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலன்னு நினைக்கும் போது நான் நினச்சேன் சரி இது ரைட் டைம் வந்து இப்போ திருப்பி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டேயா போய், ஏன்னா எப்பவுமே ஒரு நியூ ஃபேஸ் வச்சு படம் இட்டு கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டபிளியாக ஒரு இது இருக்கும் இல்லையா, அதே சேம் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் ஃபாலோ இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், ரைட்டு இப்போ வந்து இப்போ அடுத்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வெப் சீரிஸ்னான ஒரு ஃபீல் இருக்குது. சரி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் வெப் சீரிஸ். இப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ கோயிங் டு பி ரிலீஸ் படம் வந்து அரவிந்த் சாமி நடிச்சா வணங்காமுடி. அதுவே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த வந்துடும் இப்போ. அது ஒரு திருப்பி ஒரு கமர்ஷியல் பிளேயில் அந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அரவிந்த் சாமி, சிம்ரன், நிறைய பேர் ஆக்ட் பண்ண, ரித்திகா சிங், ஒரு நிறைய பேர் ஆக்ட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பேக் ஸ்டோரியில் நடக்கிற அரவிந்த் சாமி. ஏன்னா அரவிந்த் சாமி எனக்கு புதையில பண்ணதால ஆஃப்டர் த தனி ஊரெல்லாம் இதுக்கு அனுப்புறோம் எனக்கு அவருக்கு திருப்பி ஒரு இது ஆனது அதில் பண்ணோம் அந்த வணங்காமுடின்னு படம். அது இன்பிட்வீன் பேரலாக வந்து இப்போ இந்த வெப் சீரிஸ் தான் வந்து ஐ எம் டூயிங் இப்போ ரைட் நோ பண்ணுறேன். இப்போ அடுத்து நான் எதை படங்கள் எது பண்ணாலும் இதே மாதிரி ஆஃப்டர் வணங்காமுடி பண்ணாலும் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டான பேசிக் படங்கள்ல ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படங்களை பண்றதா பிளான் பண்ணிருக்கேன். வணங்காமுடி படத்தை பத்தி பேசணும் இல்லையா சார்? இப்ப இருக்க ஆடியன்ஸை கவர்ற மாதிரியான கதை அம்சம் கொண்ட படமா இருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கமர்ஷியல் பிளே இருக்கிற ஒரு படம் தான். அரவிந்த் சாமி வந்து என்னன்னா புதையில பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், அரவிந்த் சாமி வந்து அப்போ வந்து ரோஜா இதெல்லாம் பண்ணி ஒரு சாஃப்ட் ஹீரோட ஃபீல் இருக்கும்ல. முதல்ல ஒரு ஃபன்னியா கவுண்டமணி செந்தில் காமெடியில் பண்ண படம் வந்து அரவிந்த் சாமி வந்து புதையல் தான். முழுக்க காமெடி. அதாவது இந்த இது மாதிரி இருக்கும், இந்த இங்கிலீஷில் ஒரு ஆக்டர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அவர் பண்ணது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப இது இருக்கும். இன்னைக்கும் அவர் வந்து எங்கே போனாலும் புதையில பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீதி எல்லாமே அவர் கொஞ்சம் கலெக்டர் சாஃப்ட் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ எப்படி தனி ஊரில் வந்து ஒரு வில்லன் கேரக்டராக எப்படி ரீச் ஆனாரோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸரு வணங்க முடியல. போலீஸ் ஆஃபீஸருடைய அவருடைய ஒரு 20 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு கதை. ஸோ அதான் லைஃப் அவருடைய ட்ராவல் தான். டிபார்ட்மெண்ட்டாக ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவலில் எல்லாமே இருக்கு. ஃபன் இருக்கு, டோட்டலா வாட் எவர் ஆக்ஷன் இருக்கு, ஒரு எல்லாம் கமர்ஷியலா இருக்கிற ஒரு மசாலா மிக்ஸ் தான் அது வந்து வணங்காமுடி. அது வந்து திருப்பி அரவிந்த் சாமி வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே காமெடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நான் பார்த்த வரைக்கும். இப்போ கவுண்டமணி சாரா இருக்கட்டும், வடிவேல் சார், விவேக் சார், எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரை பார்த்து நீங்க ரொம்ப வியந்திருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு தனி இது இருக்கு, டேலண்ட் இருக்கு. அதுல கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்டினியஸாகவே ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விவேக்கோட ரொம்ப நான் அட்டாச். ஏன்னா ஆசில் ஒரு கடிதம்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து விவேக்குடைய காமெடியில் ஒரு பெரிய இது. முன்னேறிங்க நான் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு டைரக்டராக இருந்த பிறகு நிறைய ஸ்டேட்டாக நான் அவரோட ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு பெரிய எல்லாமே அவரே சொல்லுவார். விவேக்கு என்ன காம்பினேஷன் வந்தாலே அவனுக்கு வந்து எல்லா இதுவும் அவார்டு வரும் பெஸ்ட்டு. கடைசியாக அந்த குரு ஆனலில் கூட ஒரு லேடி கெட்டப்பில் வந்து புதிய பிறகு சரோஜா தேவியா நடிப்பான். அது ஸோ அதையும் அவருடைய இது. ஸோ இன்னொன்று வந்து அதாவது
நான் பிரமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா விவேக்கும் நல்லா நடிப்பாரு, கவுண்டர் இல்லாம வடிவேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க நெக்ஸ்ட் டோரோ இல்லை ஊர்லயும் ஒரு கேரக்டர் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது ஒண்ணு எனக்கு வந்து அது ஒன்றும் காமெடி மாதிரியே இருக்காது. நம்ம சீன்லையும் எழுதிடுவோம், ஆனா அது 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 ஃபைனலாக அவுட்புட் வரும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர்ல போறப்போ ஒருத்தரை பார்த்தோம், ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தரை பார்த்தோம், இப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது வடிவேலுடைய மிகப்பெரிய பிளஸ். 3 பேருக்குலயுமே தனித்தனி திறமை இருந்தாலும் வடிவேலோட ஒரு திறமை, விவேக் என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து நாங்கள் அந்த குரு நாள்லே வச்சோம், ஏதாவது கருத்து சொல்லணுன்றதுக்காக இருக்கும் இல்லையா, அதை நாங்கள் அதுலயே வச்சோம். அதான் அதுல வந்து இந்த லாஸ்ட்ல அந்த ஒரு தளபதி சாங் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிருப்பார் பரதநாட்டியம், அது முடிஞ்ச உடனே ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி அவருடைய பாயிண்ட்ல ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும்னு நினைக்கிற விவேக்குடைய கேரக்டர். கவுண்டமணிக்கும் அதே ஒரு தாட் உண்டு. ஆல் காமெடியன்ஸ் ஆர் குட் ஹீரோஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட திரைத்துறை அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய படங்கள் உங்களோட இயக்கத்துல நாங்க பார்க்கணும்னு விரும்புறோம். சீரிஸ் அந்த மாதிரி படங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஷேர் பண்ணதுக்கு கொடுத்து தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.